இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். யார் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள்? ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள். அங்கே ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கண்டு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள், ஆம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற பாதையின்படி நடக்கிறவர்கள். ஆம், தானியேல் ராஜாவை குறித்து, தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், தானியேல் அந்நிய நாட்டில் அடிமையாயிருக்கிறான். ஆனால் அந்த அடிமையாய் இருக்கிற தேசத்திலேயும் அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவனாய் காணப்படுகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருந்தால் என்ன நடக்கும்? தானியேல் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் அவர் நமக்காக கட்டளை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மிகவும் பிரியமானவன். அந்நிய நாட்டிலே அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவோ, தானியேலின் புத்தகத்திலே. அங்கே அவனை 30 நாள் வரைக்கும் யாரும் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொன்ன போதும் அந்த ஒரு பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதை மிஞ்சி நடப்பவர்கள் சிங்கக்கபிக்குள்ளே போடப்படுவார்கள் என்கிற கட்டளை பிறந்தும் கூட உண்மையாயிருந்தான். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னபோது, எந்த ஒரு சிலையையும் நான் வணங்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி அது நிமித்தம் தீச்சுளைக்குள் போட வேண்டியது வந்தாலும் சரி, தீச்சுளைக்கு போனாலும் போவோமே தவிர எந்த ஒரு விக்கிரகத்தையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று உறுதியாய் காணப்பட்டார்கள். கர்த்தருக்குள் நாம் வைத்திருக்கிற உறுதி, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் ஆண்டவருடைய கட்டளையின்படியும் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால், இந்த வேதம் எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுக்கிற மகிமையின் ஆசீர்வாதம். நீ எனக்கு பிரியமானவன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் என்று நம்மை குறித்து கர்த்தர் சொல்ல வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில், உங்கள் செவி 3ஆம் வசனத்தில், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததற்கு செவியை சாய்த்து கேளுங்கள், அவர் உங்களுக்கு சொன்னின வார்த்தையின்படி நடவுங்கள்.
அப்பொழுது உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை. ஆம், அவர் நம்மை மகிமைப்படுத்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க வண்ணம் நம்மை உயர்த்துவார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் நம்மில் மகிமைப்பட அவருடைய வார்த்தையின்படி, அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறதின்படி அவருக்காக வாழ்வோம். அவர் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்முடைய கனத்தை பெற்றுக்கொள்ள உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.